வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட்டு அக்டோபர் அண்ட் நவம்பர் மாசத்துக்கு சம்மந்தப்பட்டது எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா, இப்ப இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 1 பை 1 ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. அதாவது இன்னைக்கு டேட் வந்து 18 இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இன்னையிலேருந்து 3 டேஸ்க்கு இருக்கும் அவைலபிள். அதே போல நீங்க கேட்ட மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட்ன்றது இந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. அக்டோபர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ அதில் புக் பண்ணிக்கோங்க. இதில் புக் பண்ற பக்தர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணணும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இங்க வந்து ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்காது. அதனால புக்கிங்ன்றது ஃபாஸ்டா முடிஞ்சிடும். அதனால வைஃபை ஃபாஸ்டா இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நெட் சென்டர் இருந்தால் அங்கே போயிட்டு புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, அதாவது ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து சண்டேஸ்ல கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கொடுக்க மாட்டாங்களா சண்டேஸ்லன்ற மாதிரி 2-3 பக்தர்கள் கேட்டிருந்தீங்க. வீக்கெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க எங்காவது அது போல இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்கன்னா அது ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா பார்த்தோம்னா வென்ஸ்டேல பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்றது கிடையாது. அதாவது நெக்ஸ்ட் டேக்கு சம்பந்தப்பட்டது. புதன்கிழமைல சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கொடுக்கறது கிடையாது. அதாவது தர்ஸ்டேக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன். அதாவது ஜென்ரலா இன்னைக்கு டோக்கன் கொடுக்குறாங்கன்னா அது நாளைக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் தானே. அது போல நம்மளுக்கு வேகமுக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் டோக்கன்ன்றது கொடுக்கறது கிடையாது. ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட், அதுக்கு என்ன சம்பந்தப்பட்ட ரீசன் என்னன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, அது டெம்பரரியா வீக்லி ஒன்ஸ் புதன்கிழமைனா சர்வதர்ஷனம்ன்றது ஸ்டாப் பண்ணுவாங்களான்ற அப்டேட் இன்னும் ஏதோ ஃபுல் டீட்டெயிலாக டிடிடின்றது இன்னும் கொடுக்கல. அது ஒரு ட்ரையல் பேசிஸில் அவங்க ஏதோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி என்ன அப்டேட்ன்றது. அதே போல் இன்னொன்று பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, எங்களுக்கு வந்து வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாம் நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கனு டிக்கெட் எல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் டிக்கெட்டு எதனா புக் பண்ணுறதுக்கு எப்படி என்னன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டு எந்த அப்டேட்டும் இன்னும் வரல. இன்னும் டைம் இருக்குல்ல. ஸோ அது வந்து டிசம்பரில் வருது வைகுண்ட துவார தர்ஷனம் பண்ணுறது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ன்றது டிடிடி கொடுத்தப்புறம் நான் அப்டேட் கொடுக்குறேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி இப்போ இந்த ஜூலை மாதத்தில் அக்டோபர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 பை 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம நடந்து போகலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் நடந்து போகலாம். நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பஸ்லன்னா போகலாம், இல்லை நடந்தனா போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, பௌர்ணமி கருட சேவா இந்த ஜூலை மாதத்தில் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. பௌர்ணமி கருட சேவான்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை 29ஆம் தேதி வருது. ஓகேங்களா? அதே போல ஆகஸ்ட் மாதத்துல வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி வருது பௌர்ணமி கருட சேவா. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திருமலையில தீர்த்த ஸ்நானம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு 2 ஸ்நானம் பண்ணணும் நாங்கள், இல்லைன்னா 3 வாட்டி, அதாவது 3 இடத்துல பண்ற மாதிரி எங்களுக்கு எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து தீர்த்த ஸ்நானம் 3 இடம்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு வந்து திருமலால பார்த்தோம்னா ஆகாச கங்கா இருக்கு, பாப விநாசம் இருக்கு, அதே போல புஷ்கரணி தீர்த்தம் கூட பண்ணலாம். ஸோ அதனால இது 3 இருக்கு உங்களுக்கு அவைலபிள். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுற அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆர்டிசி ஏபிஎஸ் ஆர்டிசி பஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து டெம்பிள் டூர் பேக்கேஜ் இருக்குது திருமலாவில். அதில் வந்து 6 பிளேசஸ் இட்டும் போவாங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா எங்கன்னா ஏறலாம், எங்கன்னா இறங்கலாம். அதில் உங்களுக்கு இந்த ஆகாச கங்கா, பாப விநாசம் இது ரெண்டும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதே போல் இந்த 6 டெம்பிள்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து பிளேசஸ்ன்னு பார்த்தோம்னா வேணுகோபால சுவாமி டெம்பிள் இருக்கு, ஜப்பாலி ஆஞ்சநேய சுவாமி இருக்கு, அதே போல ஆகாச கங்கா இருக்கு, பாப்ப விநாசம், சிலா தோரணம், ஸ்ரீவாரி பாதம். ஸோ இந்த 6 இடம் கவர் ஆகும். நீங்க கேட்ட மாதிரி இதுல ஆகாச கங்கா, பாப்ப விநாசம் இது ரெண்டும் கவர் ஆயிடும். ஒன்று வந்து நம்ம ஸ்ரீவாரி டெம்பிளுக்கு எதிர்க்கவே புஷ்கரணி இருக்குல்ல, அதுல நீங்க ஸ்நானம் பண்ணீங்கன்னா 3 தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா காலையில
இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஹெவி க்ரௌட் இருக்குது, வீக்கெண்ட்ன்றதுனால காலையில் 5 மணிலேருந்து 7 மணி நடுவுலையே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இது. ஓகேங்களா? வீக் டேஸில் ஒரு காலையில் 8 மணி 9 மணி அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் டைம்ன்றது இல்லை, ஏன்னா க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஹெவி க்ரௌடு இருந்தால் இஷ்யூன்றது இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது கூட நைட் டைம்லலாம் இஷ்யூ பண்ணுறது கிடையாது, டே டைமில் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.